வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரபஞ்ச சக்தியை அடைய 3 மனநிலைகள் முதலில் மனதில் இருந்து அகற்ற வேண்டும். முதலாவது அவநம்பிக்கை, 2 அவசரம், 3 அமைதியின்மை. இந்த 3 குணங்களையும் நீக்கினால்தான் பிரபஞ்ச சக்தியை அடைய முடியும். அடைய வேண்டிய மனநிலை: முதலில் நம்பிக்கை, 2 பொறுமை, 3 அமைதி. நம்பிக்கை என்பது என்ன? புலன்களின் அறிவுக்கு எட்டாத சக்திகள் இவ்வுலகத்தில் உண்டு. நாம் ஆதாரங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். பிரபஞ்ச அற்புதங்கள் நிறைய உண்டு. 2 பொறுமை: விதையை விதைத்து தண்ணீரை ஊற்றிவிட்டு உடனே சூரிய வெளிச்சத்தை காட்டிவிட்டு செடி முளைத்து விடுகிறதா? அதற்கு உண்டான டைம் தேவைப்படுகிறது அல்லவா? அதேபோல் சில பிரச்சனைகள் தீர நமக்கு டைம் தேவை. அதை நம் மனம் உணர வேண்டும். 3 அமைதி: மனதை அமைதிப்படுத்த வேண்டும். அப்பதான் பிரபஞ்ச குரல் கேட்கும். அங்கே பெரும் இரைச்சல் இருந்தால் பிரபஞ்ச சக்தியை உள்வாங்காது. நிறைய கவலை, பெரும் வெறுப்பு, எரிக்கும் பொறாமை, அதிக டென்ஷன், களைப்பு இருக்குமானால் மனம் அமைதியை மறுக்கும். முதலில் என்னை கவனி, இதற்கு ஏதாவது செய் என்று அந்த உணர்ச்சிகள் கூக்குரலிட்டு கொண்டே இருக்கும். பிரபஞ்ச செய்திகளை அறிய முடியாது. எனவே மனதை எப்போதும் அமைதியுடன் வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் அடைய வேண்டிய மனநிலை நம்பிக்கை, பொறுமை, அமைதி. இந்த 3ம் வந்தால் மன உறுதி கிடைக்கும். அதாவது தவம் செய்யும்போது மன வலிமை கிடைக்கும். தற்சோதனை செய்தால் மன தூய்மை கிடைக்கும். மன வலிமையும் மன தூய்மையும் சேரும்போது மனதில் உறுதி பிறக்கும். எண்ணத்தில் உறுதி இருக்கும்போது மனதில் உறுதி உண்டாகும். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நன்றி.